ஐடி மூர்த்தி, ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர். அனைவருக்கும் வணக்கம். நான் தேர்தல் வாக்குறுதியில் நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தேன். இந்த மின்ட் ஐடியை தரம் வைத்தது என்னுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கும் என்று தொகுதி மக்களுக்கு என்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தேன். நம்ம ராயபுரத்தில் மின்ட் ஐடின்னு ஒரு ஐடி ஒன்று இருந்தது. கடந்த 60 ஆண்டுகளாக காமராஜர் அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த மின்ட் ஐடியில் நான் சட்டமன்ற உறுப்பினரான உடனேயே அங்கே சென்று பார்த்தேன். நான் முறையாக மின்ட் தங்கசாலை ஐடியை போய் ஆய்வு செய்த போது அங்கே மிகுந்த குப்பையோடு இருந்த கல்லூரியை பார்த்தேன். உடனடியாக இந்த கல்லூரியை தரம் உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் மாதத்திற்கு ஒரு முறையாவது இந்த கல்லூரிக்கு வந்து இதனுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து அந்த கல்லூரியை ஆய்வு செய்து அந்த மாணவர்களுடன் கலந்துரையாடி தொடர்ந்து ஆசிரியர்களுடன் பேசி அந்த ஆசிரியர்களை நீங்கள் 10th முடித்த மாணவர்கள் எங்கெங்கெல்லாம் குறைந்த மார்க் பெற்றிருக்கிறார்களோ அந்த குறைந்த மார்க் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களை கல்வியிலே இருந்து நின்று விடாமல் இருப்பதற்காக அவர்களை நீங்கள் கண்டிப்பாக அந்த பள்ளிக்கூடங்களுக்கு சென்று அவர்களை அழைத்து வந்து ஐடிஐயில் சேர்த்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு இருக்கிறது, உங்களுக்கு கண்டிப்பாக 2 வருடம் முடித்தவுடன் நாங்கள் வந்து வேலையை பெற்றுத் தருவோம் என்ற உறுதியை கூறியதன் அடிப்படையில் அந்த மின்ட் ஐடியை நான் சென்று பார்க்கும்போது ஒரு வருடத்திற்கு 600 பேர் படிக்க வேண்டிய அந்த ஐடிஐயில் வெறும் 180 பேர் மாத்திரம் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அது 2 வருட படிப்பு கொண்ட அந்த படிப்பு 1200 பேர் படிக்க வேண்டிய சூழ்நிலையே வெறும் 360 பேர் மாத்திரமே அங்கே படித்துக் கொண்டிருந்த நிலையை மாற்றி கிட்டத்தட்ட நம்முடைய தானை தலைவர் தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களிடம் அனுமதி பெற்று இன்றைய தினம் 41 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஐடி தரம் உயர்த்தப்பட்டு அந்த ஐடியில் இன்றைய தினம் ஒரு வருடத்திற்கு 500 மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு நிலையை 2023-24 24-25 உருவாக்கி அதிலே 2021 எங்களுடைய பணிகளை சிறப்பாக தொடங்கியதனுடைய அடிப்படையில் அந்த 2021-22 படித்த மாணவர்களுக்கு 2023 கேம்பஸ் இன்டர்வியூவில் 300 பேருக்கு எல்என்டி, அசோக் லைலாண்ட், டிவிஎஸ் லூகாஸ் போன்ற கம்பெனிகளில் அதே போல் 24 கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தி மிக சிறந்த 40 கம்பெனிகளில் அவர்களுக்கு வேலையை பெற்றுத்தந்து கேம்பஸ்லேயே அவர்களுக்கு பேசிக் பே 23,000 ரூபாய் என்ற அளவில் அவர்களுக்கு கிட்டத்தட்ட இதுவரை 850 பேருக்கு ஐடிஐ முடித்த மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தி அவர்களை வேலைக்கு அனுப்பியிருக்கிறோம். இன்றைய தினம் அந்த மின்ட் ஐடிஐ என்பது மிக சிறப்பான ஒரு ஐடிஐயாக நவீனமயமாக்கப்பட்ட ஒரு ஐடிஐயாக மாறியிருக்கிறது. வடசென்னையினுடைய ஒரு வரப்பிரசாதமாக இங்கே இருக்கக்கூடிய மிகவும் ஏழை எளிய மாணவர்களுக்கு பயனுள்ள ஒரு உடனடியாக படித்து முடித்தவுடன் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியிலே நம்முடைய மாண்புமிகு தளபதியார் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கே ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் கிளாஸ் என்ற அடிப்படையில் அங்கே 45 மகளிர் மற்றும் 45 ஆண்கள் 90 பேருக்கு இலவசமாக நான் முதல்வன் திட்டத்தின் கீழே அவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் எடுக்கப்பட்டு அந்த பயிற்சி வகுப்புகளுக்கு நல்லபடியாக பயிற்சி பெற்ற மாணவர்கள் மேலும் பல்வேறு பயிற்சிகளை பெற்று சிறந்த முறையை எட்டுவதற்காக அந்த பயிற்சி மையம் அங்கே தொடங்கப்பட்டுள்ளது என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.